சேர்த்துடலாம். தேங்காய் வந்து தேங்காய் சாதம் செய்கிற மாதிரி அதை வதக்கிட்டு போடக்கூடாது. தேங்காய் துவையல் செய்யும் போது தனியாக தான் மிக்சியில் போடும் போது தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காவை சேர்த்துடலாம், எல்லா தேங்காவையும். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு கம்மியாக தான் சேர்க்கணும், ஏன்னா நம்ம தேங்காய் துவையல்ல தான் தேங்காய் சேர்க்குறோம், புளி சேர்க்குறோம், அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் உப்பு எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். இப்போ இதில் வந்து இதில் கடலைப்பருப்பு நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக வந்துடும், மென்ன அடைக்கும் அந்த தொகையல் வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி உளுத்தம்பருப்பு சேர்க்கும் போதும் கம்மியாக தான் சேர்க்கணும், ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக செய்யக்கூடாது. மீடியம் சைஸ் மீடியமாக நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்காது, கொஞ்சம் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். நான் எப்படி சேர்த்துருக்கேனோ 2 ஸ்பூன் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் உளுத்தம்பருப்பு. அந்த அளவு நீங்கள் பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அந்த அளவு நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒருத்தருக்கு செய்யறதா